வணக்கம். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் மரத்தில் காய்ச்ச வாழைக்காவோட வாழைப்பூ. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தோலை உரித்து இது இருக்கு இல்லையா, இதை உரிச்சிடணும். உரிச்சிட்டா இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த பூவை வந்து நீங்கள் பிச்சுக்கோங்க. பிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இருக்கு பாருங்கள், இது வாழைப்பூ. இந்த பூவில் வந்து இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெம் மாதிரி இந்த ஹார்டாக இருக்கும் ஒன்று, அது இந்த மரகந்த சேர்க்கைக்காக இது இருக்கும். இந்த ஹார்டாக அதில் ஹனி எல்லாம் கூட இருக்கும். சிட்டுக்குருவியெல்லாம் ஹனி எடுக்க வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துடணும். ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும், இதை எடுத்துடணும். அப்படியே கொத்தாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹார்டு. இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஹார்டு. இதையும் நீங்கள் எடுத்துடணும். இது வந்து க்ளீன் பண்ணும்போது கை கரையாகும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் கவர் போட்டு பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த சென்டரில் ஒன்று இருக்கும் பாருங்கள், இது மகரந்த சேர்க்கைக்காக இது. அது தேன் எல்லாம் குருவிங்கெல்லாம் வந்து தேன் எடுக்கும் இதில். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதை க்ளீன் பண்ணிட்டீங்களா, ஒன்றும் இல்லாத பார்த்து க்ளீன் பண்ணிவிடுங்க, ஈஸி. இந்த பாருங்க, இது க்ளீனிங் ப்ராசஸ் அதிகன்றதால தான் நிறைய பேர் வாங்கி செய்யறது கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்க பிரச்சனை கிடையாது, வேலைக்கு போகிறவங்களுக்கு இதான் ஒரு கஷ்டம். அதனால் நீங்கள் இதை வாங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணி எதுக்கு வச்சுருக்கேன் நான் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கலர் மாறாது, இல்லைன்னா கருப்பாயிடும். வாழைப்பூ, வாழைக்காய், வாழை எல்லாமே தண்டெல்லாம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும் தண்ணியில். அதுக்கப்புறம் எப்போ சமைக்க போகிறீங்களோ அப்போ எடுத்து ஃபில்டர் பண்ணி கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி வாழைப்பூ, வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டுடணும் உடனே, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதுதான் வாழைப்பூ க்ளீனிங் ப்ராசஸ். தேங்க்யூ.